வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே யானை தந்தம் பதுக்கி வைத்து பல லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்ற கும்பல் போலீசில் சிக்கியது. யானையை வேட்டையாடி வனத்துறையினருக்கு போக்கு காட்டியதாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணி என்ன? உலக மார்க்கெட்டில் யானை தந்தத்துக்கும் தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்களுக்கும் மிகுந்த மதிப்புண்டு. இதனால் யானைகளை வேட்டையாடி தந்தங்களை வெட்டி எடுத்து பல கோடி ரூபாய்க்கு விற்கும் கும்பல் யானை வாழும் நாடுகளில் பரவி கிடக்கின்றனர். அப்படி ஒரு கும்பல் தான் வேலூர் மாவட்டத்தில் தற்போது சிக்கியுள்ளனர். யானை தந்தங்களை பதுக்கி வைத்து பல கோடி ரூபாய்க்கு டீல் பேசி விற்பனை செய்ய முயன்றவர்களை கட்டம் கட்டி தூக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு வனக்கோட்டத்திற்குட்பட்ட சாரங்கல் கிராமத்தில் யானை தந்தங்களை பதுக்கி வைத்து விற்க முயன்றதாக பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அங்கு விரைந்த போலீசார் மப்டியில் ஊருக்குள் இறங்கி விசாரித்தனர். அதில் மணி, சின்னத்தம்பி, ஆறுசாமி உள்ளிட்ட 3 பேர் வசமாக சிக்கினர். மூவரையும் சுற்றி வளைத்து அவர்களது வீட்டில் சோதனையிட 2 யானை தந்தங்கள் அதிகாரிகள் கையில் சிக்கின. இதனையடுத்து மூவரையும் வனத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். இவர்களுக்கு யானை தந்தங்கள் கிடைத்தது எப்படி, எவ்வளவு கோடிக்கு யாருக்கு விற்க முயன்றார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். அதில் பல முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் பிடிபட்ட மூவரையும் பலத்த பாதுகாப்புடன் வைத்துள்ளனர். கடந்த மாதம் பேரணாம்பட்டு வனப்பகுதிகளில் எலும்பு கூடுகளுடன் யானை ஒன்று மர்மமான முறையில் உயிரிழந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது.